இறை பயமும் இல்லாமல், மார்க்க ரீதியான வழிகாட்டவும் இல்லாமல், மறுமை அச்சமும் இல்லாமல் ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் ஒரு முஸ்லிமிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நேர்மையை அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த நீதத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. எனவே இயற்கையாகவே அநியாயக்காரர்கள், ஆட்சியாளர்கள் பொதுவாக அநியாயக்காரர்களாக இருப்பார்கள் என்கின்ற நிலையில் ஒரு முஸ்லீமாக அவர் இல்லாமல் இருந்து அவர் இன்னும் பல பின்னணிகளோடு இருந்து ஒருவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அதற்கு கீழே உள்ள குடிமக்கள் அச்சப்படுவது என்பது ஒரு உலக வளமை. அது மனித மனதிலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுத்து விட முடியாது. ஆனாலும் அதிலும் குறிப்பாக இன்று இந்திய சகோதரர்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கிறதே, அதனது பின்னணியை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அச்சத்துக்கு பலவிதமான நியாயமான காரணங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பல நியாயமான காரணங்கள். ஆட்சியாளர் நமது அணியில் இல்லாதவராக இருந்து, நமது மார்க்கத்தை சாராதவராக இருந்து, அவரிடத்திலே பொதுவாகவே நீதி இருக்காது என்பதையும் தாண்டி அநீதியானவர் என்றும் தெரிகிற நேரத்தில் ஏற்படுகின்ற அச்சத்தை விட அநீதம் நிரூபணமாக இருக்கிறது. குஜராத்திலே